பண்ணிக்கலாம்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் எனக்கு. த்ரீ பிக்கில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு வேறு எதுவும் வாக்கப்பே இட்ஸ் ஓகே. இதுலேயும் ஓகே ஃப்ரீ ஃப்ரீ பிக்கு வாக்கப்பே இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் டெம்ப்ளேட் வேணும்னா பார்த்துக்கலாம். டெம்ப்ளேட்னா ஒன்றும் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணுன்றது காலம்ஸ் வச்சு எப்படி நீங்கள் ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ணுவீங்க. இப்போ நான் அந்த ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு என்னென்ன பண்ண முடியும் தான் காமிச்சிருக்கேன் தவிர நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி எல்லா ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா கேட்டிங்கன்னா பண்ண மாட்டீங்கல்ல. சில ப்ராஜெக்ட்டுக்கு வேறு மாதிரி கேட்டு யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி மாறும் உங்களுக்கு மாறும்ல ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணலான்னா இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்கிட்ட ஒரு காலம்ஸ்லாம் இருக்குல்ல. இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இதுதான் டேட்டா, ஒரிஜினல் டேட்டா இங்கே இருக்கா. இந்த ஒரிஜினல் டேட்டாவில் எனக்கு காலம்ஸ்லாம் இந்த காலம்ஸ்லாம் இருக்கா. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் நான் கேட்குறதுக்காக என்ன பண்ணுவேன்னா, இப்போ நானாக இருந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்போ என்னோடய டேட்டா வந்துட்டு இங்கே இருக்குது. இதுதான் டேட்டா செட்டு. இது ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு காலம்ஸ் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு சாட்ஜிபிடியில் போயிட்டு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு தெரியலண்ணா ஃபஸ்ட்டு நீங்களாம் தான் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் டேட்டா. இது சொல்லுவோம் ஓகே. இது சொல்லிவிட்டு what are the key நான் வந்துட்டு டைரக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா அது என்னென்னலாம் பண்ணணும்னு கேட்குறேன். ஓகேவா, என்னென்ன டேஷ்போர்ட்ஸ் போடணும், சார்ட்ஸ். ஓகேவா, டேஷ்போர்ட்ஸ் ஓகே. இது நான் போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டேட்டா செட் பற்றி தெரியணுமா முதல்ல. இதில் கேட்டாலும் சொல்லுங்கள், ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா செட் இருக்குது. எனக்கு என்ன டேட்டா செட்டுன்னு எனக்கு புரியவை. அதுக்கப்புறமா எனக்கு என்னென்ன பண்ணணும் அந்த டேட்டாவில். இதுதான் காலம்ஸ், என்கிட்ட காலம்ஸு. இதை என்ன பண்ணணும்னு நீங்கள் போடுவீங்க. இப்படி தான் யூஸ் பண்ணி நீங்களே கற்றுக்கிறது தான். கொஸ்டின் கேட்டிங்கன்னா இதுக்கிட்ட ஆன்சர் வாங்கணும். இதை எனக்கு சொல்ல ஒன்றுனா, இது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் டேட்டா செட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலம்ஸ் இருக்குது. இந்த காலம்ஸ் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஏஜ்னால் பேஷண்ட் ஏஜ் இருக்குது, மேல் ஃபீமேல் இருக்குது, பிளட் டைப் ஒன்று இருக்கும், மெடிக்கல் கண்டிஷன் என்ன கண்டிஷனில் அவங்க வந்திருக்காங்க, எப்போ பேஷண்ட் வந்திருக்கான், என்ன டாக்டரு, ஹாஸ்பிட்டலுக்கு பேர் என்ன, இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஓகே, ரெவன்யூ வந்து இதெல்லாம் இதுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. பிஸ்னஸ் யூஸ் வந்துட்டு பேஷண்ட் எத்தனை பேஷண்ட் வந்திருக்காங்கன்னு ட்ராக் பண்ணலாம். ஜெண்டர் பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெண்டுனா என்னன்னைக்கு எப்படி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். இனிமேல் டீட்டெயிலாக எனக்கு கேட்டிங்கன்னா பொறுமையாக நீங்கள் போகலான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்படி சொன்னால், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் இது மாதிரி நீங்கள் இதில் எப்படி புரிய கேட்குறீங்களோ அது மாதிரி எனக்கு ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்லி வேணால் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஒரு பேஷண்ட்ஸோட ரெக்கார்டு இருக்குது, அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹவு மச் மணி ஹாஸ்பிட்டல் அவங்க கிட்ட சம்பாதிச்சிருக்காங்க. இதான் டேட்டா செட். புரியுதா, இதான் டேட்டா செட். இதில் பேஷண்ட்டோட ஐடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் பொறுமையாக முதல்ல டேட்டா செட்டை படிக்கணும் நீங்கள். ஓகே, கொடுத்த டேட்டா செட்டை படிக்கணும். என்கிட்ட ஒரு யூனிக் ஒரு பேஷண்ட்டோட இருக்குது நம்பர் இருக்குது. எத்தனை பேஷண்ட் பார்த்தீங்கன்னா யூனிக் சேமாக இருக்கும், ஒரு சேம் ஐடி இருக்காது. இது மாதிரி காட்டுதான் உங்களுக்கு. ஏஜ்னால் என்ன இருக்குது, இதை நான் குரூப் பண்ணலாம் லேட்டராக, அது காமிக்குது. அப்படி தான் குரூப் பண்ணேன். ஜெண்டர் என்கிட்ட என்னென்ன ஜெண்டர் இருக்குது, மேல் ஃபீமேல் இருக்குது. கேட்டகரிக்கல் காலம் இருக்கா, ஆமாம் கேட்டகரி காலம் தானே அது. பிளட் டைப் என்ன, மெடிக்கல் கண்டிஷன், நம்ம ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் பார்த்தோம், ஆர்த்ரைட்டிஸ் அதெல்லாம் பார்த்தோமா, அது மாதிரி அதெல்லாம் என்ன டிசீஸ்ன்னு பார்க்கணும். மோஸ்ட் காமன் டிசீஸ் தெரியணுமா, அதில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கண்டிஷன்ஸ் இது மாதிரிலாம் நான் பார்க்கணும். எந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களாம் அதிகமாக ஹாஸ்பிட்டலில் தங்குறாங்க, கொஷின் புரியுதா எப்படி கொண்டு வரோன்றது. இப்போ இதுதான் விஷயம். என்ன காமனாக டிசீஸ் வருது, எந்த கண்டிஷனில் இருக்கிறவன் அதிகமாக நம்மகிட்ட தங்குறான். இதுதான் டேட் ஆஃப் அட்மிஷன், டாக்டர் இதெல்லாம் இருக்கா. ஸோ இதில் இருந்து இதெல்லாம் ஒன்று இருக்குது. இப்போ நான் லெங்க் ஆஃப் ஸ்டேவும் கண்டுபிடிக்கலாம், அதுவே சொல்லுது வர மாட்டேன், எதுவுமே சொல்லலை, அதுவே சொல்லுது. டிஸ்சார்ஜ் டேட் அட்மிஷன் டேட் செப்பரேட் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன மெடிக்கேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அப்நார்மல்னா சீரியஸ் பேஷண்ட் கேசஸ் இது மாதிரி காட்டுது.
அப்படின்னு அர்த்தம். இன்கன்க்ளூசிவ்னா என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஓகே. ஹாஸ்பிட்டலோட டிஃப்ரென்ஸ் இப்போ வந்துட்டு எப்படி நீங்கள் நினைக்கணும்னா யார் பேஷண்ட்டு எங்கேருந்து வராங்க, அவங்க எவ்வளோ நம்ம சம்பாதிக்கணும், அதுலேருந்து நம்ம எப்படி ரன் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் வச்சு சொல்ல முடியும். ஓகே ஓகே இது மாதிரி சொல்லிவிட்டு இப்போ இந்த டேட்டா செட் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் லெவல் ஹாஸ்பிட்டல் டேட்டா இருக்குது. இதில் டெமோகிராஃபிக்ஸ்னால் பேஷண்ட்டோட ஜெண்டர் அதெல்லாம் இருக்குது, என்னென்ன மெடிக்கல் கண்டிஷனு, எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க, அப்புறம் அந்த நிறைய மெட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம், மெடிக்கேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் மெட்ரிக்ஸ் இருக்குது. இதை வச்சு என்ன அனலைஸ் பண்ணலாம்னா ஹாஸ்பிட்டல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, பேஷண்ட்டோட என்ன பேஷண்ட் எந்த மாதிரி இருக்கு வராங்க, எவ்வளோ காசு சம்பாதிக்கணும், கிளினிக்கல் அவுட்கம்ஸ் இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நார்மலாக வருது அப்நார்மலாக வருதான்ற மாதிரி. இனிமேல் உங்களுக்கு புரியணும், நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி கூட கேட்டுக்கலாம். ஓகேவா, நீங்கள் வந்துட்டு அது புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் டு 15 இயர் ஓல்னா 15 வயசு குழந்தைக்கு எப்படி சொல்லுவோம் அதை சொல்லிக் கொடுக்கும். உங்களோட புரிய வைக்கிறதுக்காக ஒன்றுமே இன்னும் புரியன்ற போது அது மாதிரி பண்ணிட்டு இதில் இருந்து வாட் இஸ் த கீ அனாலிசிஸ் ஷுல் பி டன் டு த ப்ராஜெக்ட். அப்போ ரிப்போர்ட்னா என்ன பண்ணணும், கீ என்ன அனாலிசிஸ் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி. எனக்கு இது மாதிரி இருக்குதா, நான் என்னென்ன பண்ணணும்னா பேஷண்ட் டெமோகிராஃபிக் அனாலிசிஸ் பண்ணணும். என்னென்ன பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்காங்க, ஏஜ் எந்த ஏஜில் இருக்கும் அதிகமாக இருக்கிறாங்க, ஜெண்டர் எப்படி இருக்கிறாங்க, பிளட் குரூப் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குவேன். ஓகேவா, மெடிக்கல் அண்ட் கிளினிக்கல் அனாலிசிஸ் எந்த பேஷண்ட்ஸ்லாம், இது வந்து இன்னொரு டேஷ்போர்டு. ஓகே, ஒவ்வொரு டேஷ்போர்டு வேறு வேறு இருக்கா, இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு இன்னொரு டேஷ்போர்டு. ஸோ இது மாதிரி எனக்கு காட்டும், எனக்கு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் காட்டுதா. ஸோ இப்போது டேட்டா கிளீனிங் பண்ணுவேன், எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ், டெமோகிராஃபிக்ஸ், மெடிக்கல் ட்ரெண்ட்ஸ், இந்த 5 இது பண்ணுவேன். அப்புறமா எனக்கு அது சொல்லுது இந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணணும், நான் வந்து ரெவன்யூ அனாலிசிஸ் பண்ணணும், லென்த் ஆஃப் ஸ்டே அனாலிசிஸ் பண்ணணும், அட்மிஷன் டைப்பு, ஹாஸ்பிட்டல் கம்பேரிசன் பண்ணணும், இந்த மாதிரி சொல்லுது. இது மாதிரி கொடுத்துட்டு இனிமேல் உங்களுக்கு புரியலன்னா இனிமேல் நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், ஏன்னா யாராக இருந்தாலும் இப்போ நீ என்ன கார்பரேட்டில் ஒர்க் பண்ணால் கூட அந்த டேட்டா செட் பற்றி ஃபுல்லாக நமக்கு தெரியாது. இப்படி யூஸ் பண்ணி நம்ம நம்மளே கற்றுக்கிறது தான். சார்ஜிபிடி யூஸ் பண்ணியோ ஜெமினா யூஸ் பண்ணியோ இதுதான் காலம்ஸாக நான் என்ன பண்ணணும் அப்படின்றது பொறுமையாக இது உனக்கு ஒன்று கொடுத்துருமா. நான் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அனாலிசிஸ் கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல ஒரு சார்ட்டை போட்டுட்டு அந்த சார்ட்டில் ஹாஸ்பிட்டல் வைஸ் எத்தனை கவுண்ட்டு பார்க்கணும்னா இப்படி போட்டோன்னா எனக்கு எந்த ஹாஸ்பிட்டல் அதிகமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு எங்கே இருக்கிறாங்க, ஹூஸ்டானில் இருக்காங்க, ஜான்ஸில் கம்மியாக இருக்காங்க, அடுத்த மாதிரி எனக்கு காட்டும். எந்த ஹாஸ்பிட்டல் அதிகமாக இருக்கிறாங்கன்னு எனக்கு காட்டும். இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இதில் எனக்கு பார்த்தோன்னா நான் ஒரு வேளை இதில் வந்துட்டு ட்ரில் டவுன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ட்ரில் டவுன்னா பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹாஸ்பிட்டலில் எந்த மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க பார்க்கலாம். சும்மா இது போட்டேன்னா ட்ரில் டவுன் அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு நான் இது கொடுத்தேன்னா ஹூஸ்டானில் இது டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கிறாங்க, ஜான் ஹாப்கின்ஸில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், எல்லாத்துக்கும் வந்து டயபெட்டிஸ் அதிகமாக, இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்காங்க. புரியுதா, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க காட்டும். ஓகே, இது உனக்கு இதுவே எனக்கு ஏஜ் நான் போட்டேன் கூட எந்த வயசில் இருக்கவங்க அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும்னா எப்படி பண்ணலாம்னா இது நான் ஏஜ் வந்துட்டு ஒரு குரூப்பாக பிரிச்சிடலாமா, ஏஜ் குரூப்பாக பிரிச்சுட்டு எந்த ஏஜில் இருக்காங்க அதிகமாக இருக்காங்க போட்டலாமா காட்டலாமா. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு பண்ணிவிட்டு எது கரெக்டாக வருதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இதில் என்ன பண்ண முடியுன்றது கிடையாதுடா. இதில் வந்துட்டு என்ன இதுலேருந்து கொண்டு வரீங்க தான் விஷயம். நீங்கள் இதில் வந்து கலர்ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும் அது மாதிரிலாம் விஷயமே கிடையாது. இதில் வந்து நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அதுதான் விஷயம். இந்த அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஹெல்த் கேரில் இங்கே தான் என்ன பார்த்துருக்காங்க, மெடிக்கல் கண்டிஷனில் எந்த கண்டிஷனில் இருக்கவங்க அதிகமாக வந்திருக்காங்கன்னு எனக்கு காட்டுதா, ஜெண்டர் வைஸ் பார்க்கலாம் தெரியுதா, இது எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அதிகமாக வந்திருக்காங்க. இது பேராமீட்டர் பண்ண ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, நாம இல்லைனா கூட உங்களுக்கு வீடியோஸ் அமைச்சுக்கலாம், அதில் பார்க்கலாம். உங்களுக்கு மார்னிங்கில் போயிட்டு நியூ பேராமீட்டர் கொண்டு பண்ணேன். டைம் இருக்கும்னா நீங்கள் ஒரு தடவை வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு கிளாஸ் இருக்காது மோஸ்ட்லி நினைக்கிறேன். பவர் பை ப்ராஜெக்ட் தான் பண்ணுவேன். இந்த வீக் கூட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நான் டூல் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அவங்க பவர் பை முடியுது, ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே கூட டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு நாளைக்கு மண்டே டியூஸ்டே வரேன், வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே வரேன். மண்டே டியூஸ்டே வரேன்.
வெனஸ்டே வந்து மார்னிங்கும் தெரியல ஆக மாட்டேன். சத்தியமாக வச்சுக்கோமா ஆக மாட்டேன். ஓகே ஓகேவா சரி ஓகே. இப்போ நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐயில் நான் உங்களுக்கு இதுவும் அனுப்பிச்சி விட்ருவேன். ஓகேவா ஒரு வேளை இந்த உங்களுக்கு இன்டர்வியூஸ் தேவைப்படுங்கிற போது அந்த மெட்டீரியல்ஸ் அனுப்பி விட்றேன். பவர் பிஐ என்னென்ன தேவைன்ற மாதிரி என்னென்ன கற்றுக்கணும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அனுப்புகிறேன். அது பண்ணுங்கள். அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நானே சார்ஜ் யூஸ் பண்ணி தான் அது எடுத்திருக்கேன். என்னென்ன பண்ண சொல்லணும் ஸ்டூடெண்ட்டை இதுதான் அவங்க பண்ண சொல்லணும். ஏன்னா டேட்டா செட் என்கிட்ட இருக்குது. சார்ஜ் வச்சு தான் நான் அது ஒரு இது மாதிரி எடுத்துருக்கேன். டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், பவர் குரியில் என்னென்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எப்படின்னு தெரியல. ப்ராஜெக்டோட ஒரு டேட்டா செட் இது மட்டும் சொல்கிறதுனால வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டேட்டா செட்டை கனெக்ட் பண்ணுவோமா. இப்போ ஒரு டேட்டா செட்னா இதை எடுத்துக்கோங்க. நான் இந்த டேட்டா செட் கனெக்ட் பண்ணுறேன்னா முதல்ல என்ன கொடுக்கணும், லோட் கொடுக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கணும். இது ரெண்டாவது ஸ்டெப் பண்ணது பவர் கொரியில். இங்கே தான் எல்லாம் தேவையான வேலையும் பண்ணுவோம். டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுவோம். காலம் வேணா வச்சுருப்போம். டூப்ளிகேட் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரிம் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணுவோம். கரெக்டாக இது பண்ணதை க்ளோஸ் பண்ணுவோமா. எனக்கு காலம் பேன் பண்ணால் கூட பண்ணிக்கலாமா. இது கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதில் பண்ணுங்கள். க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துருவேன். எனக்கு இந்த டேட்டா செட் வந்துருக்குமா. மூணாவது ஸ்டெப் என்னது ரிலேஷன்ஷிப்பா. 2-3 டேபிள் இருக்குன்னா எல்லா டேபிளும் கனெக்ட் பண்ணுவீங்களா. ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுவீங்களா, மேனேஜ் ரிலேஷன்ஷிப் போய் ஆர்டர் டேட்டா கொடுப்பீங்களா. கொடுத்தீங்கன்னா வரலன்னா ஒரு வேலை என்ன பண்ணுவீங்க, நியூ ரிலேஷன்ஷிப் கொடுத்து இந்த டேபிளையும் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரெண்டுமே சேம் டேபிள்னால ஏதாச்சும் வேணால் கனெக்ட் பண்ணலாம். இது மெயிட்டு வெளியே தான் காட்டும். ஓகேவா இது கரெக்ட் கிடையாது. இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணுவீங்களா. ஓகேவா இது ரிலேஷன்ஷிப் பண்ணிடுவீங்க. 4வது ஸ்டெப் என்னது டாக்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. மெஷருக்கு ஒரு புதுசாக ஒரு டேபிளில் போட்டு பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கனெக்ஷனு, செகண்ட் ஸ்டெப்பு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, தேர்ட் ஸ்டெப்பு வந்துட்டு இது ரிலேஷன்ஷிப்பு, ஃபோர்த்து வந்து டாக்ஸுக்கு ஒரு புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி மெஷர் போட்டு க்ரியேட் பண்ணிடுவீங்களா. ஓகே உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த வீடியோ அட்லீஸ்ட் இந்த வீடியோ வந்து சின்னதாக 5 minutes தான் எடுத்துருக்கேன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு என்னென்ன பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மெஷர்ஸ் போட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிடுவானா. இதில் தான் நான் உங்களுக்கு மெஷர் நிறைய சொல்லி கொடுத்தேன்னா நிறைய மெஷர் சொல்லி கொடுத்தேன். ஓகே இப்போது இதில் எனக்கு காலம் என்னென்ன பண்ணுவீங்க, நியூ காலம் கொடுத்து பண்ணுவீங்களா. இது ஒரு டாக்ஸ் காலம். ஓகேவா இது டாக்ஸ் மெஷர். 3வது என்ன சொல்லி கொடுத்தேன். ஒரு வேளை டேபிள் வேணா என்ன பண்ணுவீங்க, டேபிள் வேணுன்னா நியூ டேபிள் கொடுத்து பண்ணுவீங்களா, மாடலிங்கில் போய்ட்டு பண்ணுவீங்க. ஓகேவா இது ஒரு விஷயம். இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு சார்ட் போடுவீங்க. சார்ட் போட்ட பிறகு கேபிஐனா கார்டு யூஸ் பண்ணுவீங்க. கேபிஐ கார்டு யூஸ் இந்த கார்டு இருக்கா, கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கார்டு காட்டலாம். அது மாதிரி கார்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சார்ட்னா சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா இது பண்ணுவீங்க. இது உனக்கு ஒரு 3 டேஷ்போர்ட் பண்ணலாம். இதுக்கு தான் நீங்கள் என்ன தெரியும்னா இது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்ட பிறகு இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும். எனக்கு நான் செக் பண்ணுவேன். எனக்கு டாக்டர் எந்த பிளட் டைப்பில் இருக்கிறவங்க அதிகமாக அட்மிஷன்ஸ் ஆகிருக்காங்க பார்த்துக்கலாம். ஓகேவா எந்த மெடிக்கேஷன் நம்ம கொடுக்குறோம் அதிகமாக என்னென்ன கண்டிஷன் அப்படி பார்க்கலாம். அப்படிதானே பார்த்தோம். இங்கே இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா என்ன புரிஞ்சு சொல்லி பாருங்கள். எந்த மெடிக்கல் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன மெடிக்கேஷன்ஸ் கொடுக்குறோம் இதை நான் ஹைலைட் பண்ணனா தெரியும். ஹைலைட் எப்படி பண்ணுன்னா செல் எலமெண்ட்ஸில் போயிட்டு டோட்டல் அட்மிஷன்ஸ் தானே இது இருக்குது. டோட்டல் அட்மிஷன்ஸ் ஏன் காட்டுதுன்னா ஏன்னா எங்கள் வேல்யூஸ் வந்துட்டு டோட்டல் அட்மிஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால எங்கள் டோட்டல் அட்மிஷன்ஸ் காட்டும். இதை என்ன பண்ண போகிறேன்னா இது கொடுத்துட்டேன்னா எந்த அதிகமாக ஆகியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் கண்டிஷன்லாம் இங்கே தான் அதிகமாக ஆகியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். தெரியுதா டயபெட்டிஸ்க்கு ஆஸ்பிரின் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு. தெரியுது நம்மளுக்கு இந்த வேல்யூஸு அது மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். பேக்கிங் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய சின்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ கலர் அடிக்கணும் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு. இந்த கலர்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்குது தெரியுமா, இதை போயிட்டு இதெல்லாம் நான் சொல்லி தந்தாலுமே ஒன்றுமே புரியாது. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா நம்மளாம் நம்பவே நோனா தான் என்னென்ன இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்ன இருக்குது, இது பண்ணால் என்ன போகுது, இதை வச்சா என்ன வருது நம்மளே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா இதை நான் கலர் போட்டேன்னா இந்த கலர் என்ன கலர் வருது, இதுக்கு என்ன கலர் வருது, இது மாதிரி நிறைய கலர்ஸ் காட்டுதான். இவ்வளோ கலர்ஸ் இருக்குது எனக்கு எப்படி தெரியும். ஸோ இதெல்லாம் என்னென்ன கலர் நான் பார்க்கணும்னா தெரியுமா டேட்டா லைப்ரரிஸில் என்ன கலர் இருக்குது புரியுதா. இதெல்லாம் நம்மளே நோனா மட்டும்தான் அப்படி தான் கற்றுக்க முடியும். இது வந்துட்டு ஒரு சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் நான் போடுவேன். ஒரு வேளை நான் இந்த சார்ட் போட்டு இது ஒன்று இது போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸ்லைஸில் போய் தேவையில்லாத டேட் போட்டேன்னா என்னென்ன இது மாதிரி வந்துடும் எனக்கு.
எனக்கு ஆனால் இது வேண்டாம், எனக்கு ஒரு சார்ட்டை மாற்றணும்னா இது மாதிரி மாற்றிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், திரும்பி சன்னாக இது போட்டுருவேன், டேட்டா போயிட்டு எடுத்து டாட்டர் போட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரெண்டு சமநிலாம் அது வரும், இது மாதிரி வருது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுவோம், இப்போ டேட்டாவே தப்பா, அப்போ நானே தான் என்ன பண்ணுவோம், டேட்டுக்கும் என்ன யூஸ் பண்ணுவோம் இதுதான் கற்றுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் 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 மட்டும் தான் பண்ண முடியும், அப்படி தான் கற்றுக்க முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வாட்டி டேஷ்போர்டும் எப்படி எப்படி கொடுக்கலன்னா, இப்போ நான் பண்ண தெரியுமா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு, ஒரு இதை பார்த்து பண்ணேன், அப்படி கொடுக்கல, நீங்களாக தான் பண்ண போறீங்கன்ற மாதிரி கொடுத்துருங்க, டேட்டா மட்டும் கொடுத்துருங்க, நீங்களாக தான் பண்ண போறீங்க. ஓகேவா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருமா. இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணணுமா. பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் என்ன சொல்லியிருந்தேன், இதில் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா பவர் பை டெம்ப்ளேட்ஸில் போனீங்கன்னா ஃப்ரீ பிக் ஒன்று இருக்கும், மார்க்கெட் டேஷ்போர்டு ஒன்று இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தில் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? இதெல்லாம் டேஷ்போர்ட் வேணும்னா மை ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் லெஃப்ட்ஸ் இந்த மாதிரி காட்டுது, நோக்க போயிடல. இப்போ வந்துட்டு நான் சொல்கிறேன், நான் ஆக்சுவலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். ஓகேவா? நான் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு டேஷ்போர்டுக்காக சாட்ஜிபிடி வச்சு இதான் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். சொல்லுங்கள் எனக்கு என்னென்ன கேபிஐஸ் வேணும், என்னென்ன விஷுவல்ஸ் வேணுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன், ஸ்லைசஸ் என்ன வேணும் கொடுத்துருக்கேன்னா இப்போ பார்ப்பேன் வந்துட்டு. வச்சோம் என்ன பண்ணிருக்கு தெரியுதா, ஒரு டேஷ்போர்டு தெரியுதா, நிறைய ப்ளான் தான் கொடுத்தேன், ரெண்டு தான் இருக்குது. இது வந்துட்டு நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கணும், கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய. இப்போ மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ளான் கொடுத்ததில்ல, இதுதான் எனக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியுதா. இப்போ எனக்கு இதை பார்த்து கூட நீங்கள் பாருங்கள் வருதா, எனக்கு என்ன பண்ணுறேன், டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ, எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, நான் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன், கீழெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதா. கேபிஐ கார்டு தெரியுதா உங்களுக்கு, கேபிஐ கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன் கீழே. எக்ஸஸ் ப்ரீவியஸ் இயர் நீங்கள் யூஸ் பண்ணல, எங்கே யூஸ் பண்ணது திஸ் ப்ரீவியஸ் இயர் யூஸ் பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னா இங்கே. அப்புறம் லைன் சார்ட்டு, இந்த சார்ட்டு, காலம் சார்ட்டு, இந்த சார்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா எங்கே எனக்கு அதிகமாக நல்லா வந்திருக்குன்னா கிண்டி ஸ்டோர் தான் நல்லா வந்திருக்கு. வெற்றி மார்ட் வச்சுருக்கேன் நான் ஒரு சார்ட் வச்சுட்டு பண்ணியிருக்கேன்னா எங்கே அதிகமாக வந்திருக்கு, வெற்றி மார்ட் தாம்பரத்தில் எவ்வளோ இருக்குது, நார்த் இது ஒரு சிந்தட்டிக் டேட்டா செட். ஓகேவா? வெற்றி மார்ட்ன்றது இப்போ வந்துட்டு கூகுள் மார்ட் மாதிரி ஒரு வெற்றி மார்ட்டு நான் வச்சுருக்கேன், அது மாதிரி வெற்றி மார்ட்டே கிடையாது. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் வெற்றி மார்ட்னு ஒன்று இருக்குது, அங்கே வச்சு நான் சிந்தட்டிக்காக பண்ணேன், எனக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட் புரிஞ்சா நீங்கள் இதே மாதிரி இது ஒரு டேஷ்போர்ட் தான், இதே மாதிரி 3 டேஷ்போர்ட் பண்ணீங்களா, 1 2 3
புரியுதா? மார்க்அப் ஏஐல பண்ணிக்கலாம். இதுல டெம்ப்ளேட் நீங்க அந்த டேட்டா இன்புட் பண்ணுவீங்களா? டேட்டா நான் எதுவுமே கொடுக்கல. அதுவும் அதுவே கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக் வச்சு பண்ணிடும். இதே புரிஞ்சுக்கும் அதுக்கு என்னென்ன பண்ணணுன்றது. இதுதான் ஆனால் சார்ஜபிலிட்டி தான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருச்சு. சார்ஜபிலிட்டி என்ன பண்ணுச்சுன்னா, இதுதான் எனக்கு வேணும், இதெல்லாம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி எப்படி அதை பிடிச்சுன்னு எனக்கே தெரியல. வெட்லி மார்ட் இதோ இருக்கு, இங்கே இருப்பாங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நார்த் சென்னை அவன் கொடுத்துருக்கான். இப்படி எப்படி மேப் பண்ண எனக்கே தெரியல. ஆட்டோமேட்டிக்காக அவனே கொடுத்துருக்கான். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. சரிதா? இது வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறது. எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது. இதை வச்சு தான் நீங்கள் பவர் பிஐல பண்ணுவீங்க. இதெல்லாம் இது பண்ண முடியாது. ஒரு டெம்ப்ளேட் தான். ஓகேவா? சில பேர் என்னென்னு தெரியுமா, முதல்ல இப்போ ஜாபில் போனீங்கன்னா வந்துட்டு ஒரு மார்க்அப் டேஷ்போர்ட் பில்ட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ஒரிஜினலில் பவர் பிஐல பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணுவீங்க தெரியுமா? நான் இதுதான் பண்ண போகிறேன், இந்த சார்ட் இப்படி இருக்கும், இந்த சார்ட் எப்படி இருக்கும்னு ரெடி பண்ணுவீங்களா? ப்ளூ பிரிண்ட் அதே தான். அது மாதிரி நீ பண்ணணும். 6 நிமிஷம் வந்துடும். இதில் பே பண்ணுங்க. 3 பேக்கில் சும்மா பே பண்ணுங்க. இன்னும் பண்ணிக்கலாம் டெம்ப்ளேட்.
சார்ஜிபிலிட்டி பண்ணீங்க அதுக்கு சொன்னா என்னாச்சு? இதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி பண்ணக்கூடாது. அவனே கொடுத்துருக்கான். இதுதான் இது பாருங்களேன், இது வந்துட்டு நம்ம அவனே க்ரியேட் பண்ணாது, க்ரியேட் வித் ஏஐ. இப்போ வந்துட்டு நம்மளே கூட க்ரியேட் பண்ணலாம். இப்போ இது நான் ஃபுல்லாக நியூஸ் பண்ணி கொடுத்துட்டு எப்படி ஒரு டேஷ்போர்டில் ஓகே ஒரு கேபிஐ கார்டில் போட்டு என்ன கார்டு வேணும் எனக்கு, இங்கே வரணுமா, டைட்டில் இங்கே வரணுமா, இங்கே வரணுமா, இந்த மாதிரி கார்டு வேணுமா அதை கொடுத்துட்டு இப்படி போட்டுக்கலாம். பெஸ்ட்டுன்னா இது புரியுதா, க்ரியேட் பண்ணிக்கலாம். இது மார்க்கெட் டேஷ்போர்டு. இது இருக்குண்ணா, இது வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ண மாட்டீங்க. இப்போ இவருக்குலாம் மேனேஜருக்குலாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு காட்டுங்க. இதை மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இது எனக்கு இங்கே வரும், இது இங்கே வரும், ஒரு டேஷ்போர்டு சார்ட்ஸ் இங்கே வரும், இந்த மாதிரி காட்டிவிடுங்க. ஒரு ஓவர்வியூ மாதிரி ப்ளூ பிரிண்ட் காமிச்சிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. ஏன்னா நம்ம பண்ணிட்ட பிறகு மாற்றணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு ப்ளூ பிரிண்ட் மட்டும் கொடுத்துட்டு ஓகே. சரி எக்ஸ்போர்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பவர் பிஐ வேணுமா, பவர் பிஐ டெம்ப்ளேட் இது பேர் ஓகே. பவர் பிஐ டெம்ப்ளேட் கொடுத்துட்டு இது வந்துட்டு கிரெடிட்ஸ் பண்ணிடுது, ஒரே ஒரு பிரிண்ட் தான் இருக்கும் ஓகேவா. ஏன்னா என்ன பண்ணலாம்னா இமேஜாக மாற்ற முடியும் ஓகே. இது ஒரு 20 ஃப்ரீயாக போகும். எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் இதெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே இது வேணும். நான் சொல்கிறது மெயில் ஐடி வேணுமா. இப்போ நான் இமேஜ் ஆல் ஸ்க்ரீன் கொடுத்தேன், எக்ஸ்போர்ட் கொடுத்தேன், பிஎன்ஜியாக கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஓவர்வியூக்கு ஒரு கிடச்சிடும், இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. அண்ட் இதுக்கு ஒரு கிடச்சிடும், புரியுதா. மோக்கப்பில் பண்ணுவோம் ஓகே, மோக்கப்பில். அண்ட் அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டு எடுத்துங்க. சவுண்டாக கேட்குதா எனக்கு தெரியலையே. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் ஃப்ரீ பிக்கில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதுலேயும் நிறைய டேஷ்போர்ட் காட்டும். இங்கே சேல்ஸ்ன்னு போட்டிங்கன்னா சேல்ஸ் காட்டும், சேல்ஸ் டேஷ்போர்ட், பவர் பிஐ இந்த மாதிரி எனக்கு காட்டும், டெம்ப்ளேட் காட்டும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை வச்சு ஒரு ஐடியா கிடைக்கணும் உங்களுக்கு, கேபிஐ வந்து இங்கே இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி கிடைக்கும். இதுவுமே உனக்கு தேவையில்லைன்னா சார்ஜிபிலிட்டியே நான் யூஸ் பண்ணிப்பேன். நான் சார்ஜிபிலிட்டி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பில்ட டேஷ்போர்ட் இமேஜ் சொல்லணும் ஓகே. இப்போ நான் இது அப்படியே கால் பண்ணிக்கிட்டு ஜெமினா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஜெமினா என்ன யூஸ் பண்ணி கூட எனக்கு டேஷ்போர்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணணும். நானாக பனானா வச்சு க்ரியேட் பண்ணுறேன் ஓகே. நான் பனானா இமேஜ் க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணுறது சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. பவர் பிஐல நல்ல ப்ரெசன்டேஷன் வச்சு எதாவது க்ரியேட் பண்ணுறது சொல்லி கொடுத்துறேன் ஓகே. க்ரியேட் பண்ண சொன்னால் இது பண்ணிக்கலாம். ஓகேவா. ஒரு டேஷ்போர்ட் இமேஜ் ஜென்ரேட் பண்ண சார்ட்ஸ் எலமெண்ட் செக்ஷன் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணலாம், இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம் இல்லையா தெரியல. கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா. இவன் சூப்பராக பண்ணி கொடுத்துறான் பாருங்க, சூப்பராக பண்ணிட்டானா. இவன் இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது, சிம்பிள் இதுதான். இப்படி தான் ஏஐ யூஸ் பண்ணி டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எனக்கு என்னென்ன அனாலிசிஸ் பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டால் கூட ஐடியா கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
சேல்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, டாப் 10 ஸ்டோர்ஸ் என்ன பண்ணியிருக்கு ப்ராஃபிட்டுக்கு, அப்புறம் எப்படி சேல்ஸ் போயிட்டுருக்கு பின்னாடி போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும், எந்த ஐட்டம்லாம் அதிகமாக சோல்ட் ஆகிருக்கு, எந்த ஏரியாலாம் அதிகமாக சேல் ஆகிருக்கு, எந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காது. ஓகேவா, என்ன கேபிஐஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சிஸ் ப்ரீவியஸ் இயர். ஓகே, திஸ் லைஸ். இது எப்படி பண்ணலாம் தெரியுமா? இந்த பேஜ் வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன பட்டன் கொடுத்துட்டு, ஓகேவா, இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் ஒன்று பண்ண ஞாபகம் இருக்கா இதில் கொஞ்சம் இது கொடுத்தோன்னா உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சுதா? கண்ட்ரோல் கொடுத்தேன், இது கொடுத்தோன்னா இந்த மாதிரி காமிச்சுதா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துட்டு இது கொடுத்தோன்னே இங்கே எல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிச்சிடலாம். ஓப்பன் பண்ணனா இது நீங்கள் எல்லாம் மாற்றிக்கலாம். ஸ்லைசர் பேஜ் கிளிக் டு ஓப்பன் ஸ்லைசர் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்லைசர் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். அது சொல்கிறது ஈஸி தான், பட் இது மாதிரி சொல்கிறேன். இது வந்துட்டு இங்கே ஒரு சார்ட் ஆட் பண்ணுவீங்க, அப்புறம் இங்கே ஒரு 4 கேபிஐ கார்டு ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுவீங்க அந்த இதுக்கு மட்டும். அது திரும்பி எடுக்க முடியாதனால ஒரு தடவை அதை பண்ணிங்கன்னா ஓகேவா. நான் இது என்ன பண்ணிட்டு புக் இதை எது வச்சு பண்ண ஞாபகம் இருக்கா? புக் மார்க்ஸும் செலெக்ஷன் பென் வச்சு பண்ணேன். புக் மார்க்ஸ் அண்ட் செலெக்ஷன் பென் வச்சு இல்லையே இங்கே எடுத்துனேன். சாட்டர்டே எடுத்தேன், சண்டே எடுத்தோம்லாம் நான் மட்டும் நீங்கள் மட்டும் இருந்தீங்க. சண்டே வந்துட்டு ஹரிஷ்க்கு எடுத்தா உங்களுக்கு எடுக்கலையா? டேஷ்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். சரி, நான் மட்டும் லேட்டாக எடுத்துறேன். ஓகே ஓகே, ஸோ அது மாதிரி பண்ணலாம். ஓகே, இதுதான் டேஷ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். ஏஐ வச்சு, ஜெமினாய் வச்சு, அப்புறம் என்ன சொன்னேன், மார்க்அப் டாட் ஏஐ சொல்லி கொடுத்தேன்னா மார்க்அப் ஏஐ இது வச்சு எப்படி பண்ணுறது. இது பேர் என்ன மார்க்அப் ஏஐ. ஓகே, அப்புறம் இதுலேயே டெம்ப்ளேட்லாம் கிடைக்கும். இதை மாதிரி இல்லைனா உங்களுக்கு இன்னுமே வேணும்னா நிறைய ஜெமினாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே வரலன்னா சொல்கிறேன். ஓகே, இப்போ எல்லாம் டன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் பார்த்தாச்சா. இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது நான் க்ரியேட் பண்ணதில்ல, இதில் எனக்கு டெம்ப்ளேட் ஆட் பண்ணும். ஓகேவா, இதெல்லாம் எம்டியாக இருக்குது. பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுமா. ஸோ என்ன பண்ணுவோம்னா விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் கொடுத்து முதல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். ஓகே, எடுத்துட்டு காப்பி ப்ரெசன்டேஷனில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுவேன். பேஸ்ட் பண்ணி லாக் கரெக்டாக ஆகிடுச்சா எல்லாம் ஃபிக்ஸ் ஆன மாதிரி வச்சுட்டு ஓகேவா என்ன பண்ணுவோம்னா ரைட் கிளிக் பண்ணி லாக் பண்ணிட்டோம். இப்போது என்ன ஆனாலும் இது நவரே நவராது. ஓகே, இப்போ தான் நான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணுமா, இந்த மாதிரி பண்ணணும். கரெக்டாக இந்த மாதிரினா இந்த 2 பார்டர் வரணும், அப்புறம் எனக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு வரணும், ஒயிட் கலர் இமேஜ் வரணும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு பவர் பாயிண்டில் இன்சர்ட் தான். இன்சர்ட்டில் போய்ட்டு ஷேப்ஸ் இருக்கா, பவர் பாயிண்ட் தெரியுமா? நான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறது சார்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். சார்ட் இது நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் எனக்கு என்ன வேணான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஷேப்போட ஃபில் வேண்டாம். ஃபில்னால் இது ஷேப்போட ஃபார்மேட் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஷேப் எடுத்தாச்சு, ஷேப்போட இந்த இதோ இந்த இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இந்த இது இப்போ ஷேப் ஃபில்னா எனக்கு ஃபில் ஆகலை. அவுட்லைன் மட்டும் இருக்கா, பிளாக் கலரில் இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? அவுட்லைனும் கரெக்டாக இருக்கு. அவுட்லைன் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிட் வெயிட்டுன்னு இருக்குது. வெயிட் வச்சு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஜாட்டிஸ்லாம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இது கலர் மாற்றினா என்ன பண்ணலாம், இப்போ இதோட கலரு பிளாக் கலரில் இருக்கிறத ஒரு பர்பிள் கலரில் மாற்றணும்னா மாற்றிடுவோம். இல்லை எனக்கு என்ன பண்ண போகிறோம், ஐப்ராப்பர் போய்ட்டு இந்த கலர் வேணுமா, இந்த கலர் மாறிடுச்சா. ஓகே, அடுத்து அதே மாதிரி எனக்கு இன்னொரு உள்ளக்குள்ள இன்னொன்று வரணுமா. ஸோ இது அப்படியே வச்சுட்டு இது ஓகே. இப்போ இன்னொன்று எனக்கு வேணுமா, Ctrl+C Ctrl+V இதை கொடுத்துட்டு இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபில் இருக்கட்டும் கொடுக்குறேன். இந்த கிரே கலர் மாதிரி வரணும். ஓகேவா, கிரே கலர் வரணும். அண்டு இதில் கொஞ்சம் நான் இதில் பார்டர் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் என்ன இருக்கணும், இதில் எனக்கு கலர் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா லைட் கலர் வேணுமா. ஷேப் அவுட்லைன் கொடுத்து
ஹைட்ராவில் போயிட்டு இந்த கலர் லைட் கலர் கொடுத்துருவேன்னா எனக்கு இந்த கலர் வந்துருச்சா. இப்போ இது என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருவேன் கரெக்டாக. பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா, பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சு, இது வந்து ஒரு கலர் மேட்ச் ஆயிடுச்சா. இப்போ எனக்கு இந்த கலர் ஃபில் ஆயிடுச்சா, ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த கலர் வச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும்னா இதை ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு ஃப்ரண்ட் சென்ட் டு பேக்னு இருக்குது. சென்ட் பேக்வர்ட்னா பின்னாடி போயிடும். நான் அதை என்ன பண்ண போகிறேன், சென்ட் பேக்வர்ட் கொடுக்காம சென்ட் டு பேக்கே கொடுத்துறேன். பின்னாடி போயிடும், ஃபுல்லாக பின்னாடி போயிடுச்சு. ஓகேவா, இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா இது இருக்குது, அப்புறம் நான் லாக் பண்ணது இருக்குது, அன்லாக் பண்ணது இருக்குது, இது இருக்குது, பின்னாடி போயிடுச்சா ஃபுல்லாக தெரியுது உங்களுக்கு. இதை என்ன பண்ணிடுவோம்னா கரெக்டாக இதை வச்சுக்கணும் வச்சுட்டு இது இப்போ மறுபடியும் லாக் பண்ணிடுவேன். உங்களுக்கு பின்னாடி இது இருக்குன்னு தெரியும்ல, பிரச்சனை இல்லை, அது இருக்குன்னு தெரியும். இது ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் லாக் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு என்ன வேணும், இங்கே ஒன்று வேணும். லாக்லாம் தெரியுமா, லாக் அண்ட் லாக்கு. அது இது எனக்கு என்ன பண்ணணும்னா இதை வச்சு தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எனக்கு அப்போ தான் இந்த இடத்துல இருப்போம்னு தெரியும். புரியுது, அதுக்காக இதை வச்சுருக்கேன். இப்போ சென்ட் டு பேக்னா பின்னாடி போயிடும், அது இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், நான் இதை அன்லாக் பண்ணி காட்டுறேன். எனக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இது இருக்குது, அப்புறம் இது இருக்குது, மூணாவதான் இது இருக்குது, மூணு வச்சு இது இருக்குது. இப்போ இதையும் நான் லாக் பண்ணிட்டேன்னா லாக் ஆகிடும். இதையும் லாக் கொடுத்து இதையும் லாக் கொடுத்துட்டேன்னா எல்லாமே லாக் ஆகிடும். லாக்கு இப்போ இது மட்டும் தான் இருக்குது, இது மட்டும் தான் ஆகலாம். இதையும் நான் வச்சுக்கிட்டு லாக் கொடுத்தேன்னா லாக் ஆகிடும். ஓகேவா, இப்போ எதுவுமே மாறாது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் இதுக்கு லாக் அன்லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக வைக்கிறேன்னா. ஓகேவா, இப்போ லாக் பண்ணிவிட்டு ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ண போகிறேன். இது மாதிரி ஒவ்வொரு சார்ட் ஆட் பண்ணணும். இந்த ஒயிட் கலரில் ஆட் பண்ணணும், இங்கே ஒரு ஒயிட், இங்கே ஒயிட், இங்கே ஒயிட் ஆட் பண்ணணும். கரெக்டாக இந்த இடத்துல அப்படியே வைக்கலாம். டெமோகிராஃபிக்ஸ் ஆட் பண்ணணும், நேஷனல் ஹெல்த்னு ஆட் பண்ணணுமா. ஸோ என்ன பண்ணலாம், இன்சர்ட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்து கூட எனக்கு இந்த இடத்துல ஒன்று வேணுமா. ஓகேவா, நேஷ்னல் ஹெல்த் ஓகேவா கொடுத்துட்டு நேஷ்னல் ஹெல்த் அனாலிசிஸ் கூட கொடுக்கலாம். இப்படி வரது. ஓகே, ஓகே, நேஷனல் ஹெல்த் அனாலிசிஸ். கலர் வேணும்னா கலர் அடிச்சுக்கோங்க, எனக்கு கலர் வேணும் போட்டுக்கலாம். ஷேப்போட ஃபில் நான் பர்பிள் கலர் போட்டேன்னா ஷேப் கிடையாது. டெக்ஸ்ட்டோட ஃபில் எனக்கு பர்பிள் கலர்னா பர்பிள் கலர் வந்துருச்சா. இதே மாதிரி நான் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன், இதை காப்பி பண்ணி கீழே எனக்கு என்ன பண்ணுறதுன்னா டெமோகிராஃபிக்ஸ்னு கொடுத்துருவேன். டெமோகிராஃபிக்ஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகேவா, வச்சாச்சு. இப்போ எனக்கு 2 ஷேப் வச்சாச்சு. ஓகே, இப்போ எனக்கு இந்த ஒயிட் கலர் வேணும். இந்த இடத்துல இங்கே ஒயிட்டு 6 ஒயிட் வேணும், இங்கே ஒரு ஒயிட் வேணும், இங்கே ஒயிட் வேணும் வேணுமா. என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்பில் ஒயிட் கலர் கொடுத்து ஒரு ஒயிட் கலர் வச்சுக்கலாம். இது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபீல்டில் ஒயிட் கலரு, ஷேப் அவுட்லைனு எனக்கு வேண்டாம் ஒயிட் கலர். ஓகே, இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் இங்கே இது வேண்டாம், இந்த இடத்துல வேணாம். பட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இது நான் க்ரியேட் பண்ணிட்டீங்க, லாக் பண்ணிக்கோங்க. பர்சனலி லாக் ஆகிடுச்சு. இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு இந்த ஒரு ஒயிட் கலர் வேணுமா எனக்கு, ஷேப் ஃபீல்டு ஒயிட்டு, ஷேப் அவுட்லைனு எனக்கு எதுவும் வேண்டாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி காப்பி பண்ணி 3 வேணுமா எனக்கு. இப்போ வரைக்கும் நீங்கள் இதில் என்ன பண்ணலாம், அவுட்லைன் வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு தெரியும் என்ன நடக்குதுன்றது. இது எதுவும் கிளாஷ் ஆகுதா இல்லைன்றது தெரிய வருது. புரியுதா, அப்புறம் நான் அவுட்லைன் ரிமூவ் பண்ணிக்கிறேன் பிரச்சனை லேட்டராக. ஓகே, அவுட்லைன் எதுவும் நல்லா இருக்குது. அவுட்லைன் தான் நல்லா உங்களுக்கு இஷ்டம், உங்களோட விருப்பம் அது. நான் அதில் எப்படி இருக்கோ அப்படி கால் பண்ணுறேன். வேணும்னா எனக்கு இஷ்டம் வச்சுக்கேன். நான் அவுட்லைன் வச்சா பண்ணிட்டா அவுட்லைன் வச்சு பண்ணுவேன்.
ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல வைக்கிறோம். எடுத்துக்க மாட்டோம், சின்னதாக பேசுவோம். ஓகே, எனக்கு இந்த இடத்துல ஒரு இமேஜ் மட்டும் வரணுமா? கரெக்டாக இதை மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன், ஷேப் ஃபார்மேட்டில் போய்ட்டு சென்ட் பேப்பர் கொடுத்துட்டேன்னா சென்ட் பேக் கொடுத்தனா பின்னாடி போயிடும். எனக்கு நான் இந்த இடத்துல இமேஜ் வரணும், அதுக்காக என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட்டில் இன்னொரு ஷேப்பில் போயிட்டு ஓகே இந்த மாதிரி வச்சுட்டு ஷேப் ஃபில்லு நோ ஃபில்லு ஷேப் அவுட்லைன் மட்டும் வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு கிரே கலர் கொடுத்துட்டு வெயிட் மட்டும் இப்படி கொடுத்தா இது மாதிரி வந்துடுமா? ஓகேவா? அப்புறம் எனக்கு இதெல்லாம் பக்கா, இதெல்லாம் ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் காட்டுமா? இப்போது இந்த பேஜ் மட்டும் எனக்கு எடுக்கணுமா? வேணாம் இல்லை எனக்கு அந்த பேஜ் மட்டும் என்ன பண்ணணும்னா கட்டோ டிலீட்டோ பண்ணிடணும். டிலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டு வந்துடுச்சு. இது எல்லாமே வந்துருச்சு எனக்கு. இது எல்லாமே எனக்கு வேணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே போகணும், பின்னாடி போகணுமா? ஏன்னா அது முன்னாடி நேஷ்னல் ஹெல்த்துக்கு முன்னாடி வரணும். அதுக்காக சென்ட் டு பேக் கிடையாது, bring forward. இது போயிடுச்சு. லாக் இது என்ன கரெக்டாக வச்சுக்கோன்னா கரெக்டாக வச்சாச்சு. தெரியலாக்கா வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வச்சாச்சா? அப்புறம் இது வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்லாக் பண்ணிடுறேன். அப்புறம் லாஸ்ட்டாக இதை வந்துட்டு எனக்கு வரலைன்னா இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். இது பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல்லே கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி குரூப் காட்டலாம், பிரச்சனை இல்லை. ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏன்னா எல்லாம் செலக்ட் ஆகிடும். சேவ் ஆஸ் பிக்சர் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் போயிட்டு என்ன வேணால் முன்னோட நேம் ஓகே பேக்ரவுண்ட் பவர் ஜே ஹெல்த் போட்டோன்னா ஓகே இன்னொரு இமேஜ் அந்த மாதிரி சேவ் கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு வெளில கிளிக் பண்ணணும். வெளில கிளிக் பண்ணி சார்ட் எதுவும் கிளிக் பண்ணால் வெளில கிளிக் பண்ணிக்கிட்டு இது போனீங்கன்னா கேன்வாஸ் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கா, இதில் வந்துட்டு இந்த இதை கனெக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டேன்னா வந்துருமா? எனக்கு ஃபிட்டு பதிலாக ஃபில் கொடுக்கணும். ஓகே, ஃபில் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வச்சு கொடுத்தேன்னா வந்துருச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். உங்களோட நான் கிளிக் பண்ணது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டேஷ்போர்ட் ரெடி ஆச்சு. தெரியுதா? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட வேலை தான். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடும். ஒரு வேளை அது கரெக்டாக வரலன்னா மறுபடியும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும் உங்களோட விருப்பம். ஓகே புரிஞ்சா? இதுதான் வந்துட்டு டேஷ்போர்டோட பேக்ரவுண்ட் எப்படி பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் இது பண்ணுவீங்க ஒரு சார்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா லேப்டாப் இருக்கா உங்ககிட்ட? இல்லையா? சரி, இதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் இருக்குது. என்னன்னா மோஸ்ட்டாக அவங்க கேட்பாங்க ரோ லெவல் செக்யூரிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, ரோ லெவல் செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த வியூ டேப்ல போனீங்கன்னா வியூவில் மாடலிங்கில் போனீங்கன்னா மேனேஜ் ரோல்ஸ் வியூ ரோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா? இப்போ நான் சொல்லுவேன், இப்போ ஒரு கம்பெனியில் ஒரே ஒரு டீம் ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்களா. ஆனால் எல்லாருக்குமே எல்லா டேட்டா கொடுக்கக்கூடாது. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் சொல்கிறேன், ஒருத்தர் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலோட டேட்டா மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனியில் நீ சவுத்துக்கு மட்டும்தான் நீ பார்க்கணும், நீ நார்த்துக்கு மட்டும் தான் நீ பார்க்கணும். உனக்கு நீ வந்துட்டு நீ நார்த்துக்கு பார்க்க முடியுமா கேட்டீங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா உனக்கு கொடுத்துருக்கிறது சவுத்து மட்டும் தான் நீ பார்க்க முடியல. அந்த மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன் உங்களுக்கு, எனக்கு நீங்கள் ஹூஸ்டன் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தல அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு பூஜா ஆக்சஸ் இருக்குது. இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் சமீதின் ஆக்சஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவோன்னா மேனேஜ் ரோல்ஸில் போயிட்டு
ஒரு ரோல் கிரியேட் பண்ணுவேன். ரோல் லெவல் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? ப்ளஸ் நியூவில் போயிட்டு எனக்கு இதில் எங்கே இருக்குது டேட்டாவா, டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் நியூ கொடுத்துட்டு எதில் பார்க்கணும் எனக்கு டேட்டாவில் ரூல்ஸில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு முதல்ல என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க ஒரு புதுசாக இது நேம் பண்ணிக்கலாம். அப்புறமா டேபிள்ஸ் டேட்டாவில் போயிட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல் என்ன கொடுக்கணும் இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஈக்குவல்ஸ் டு ஒரு வேல்யூ நம்ம பார்த்தோமா அந்த ஹூஸ்டன் ஹாஸ்பிட்டலா அது மட்டும் நான் காப்பி பண்ணுறேன். ஹூஸ்டன் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ஹூஸ்டன் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் பூஜா ஆக்சஸ்னா இது கொடுத்துருவேன். ஓகேவா? கண்ட்ரோல் வீ கொடுத்துட்டு ஓகே இந்த இடத்துல நேம் பண்ணிடலாம். ஓகேவா? பூஜா ஓகேவா? இது கிரியேட் பண்ணியாச்சு. இன்னொன்று ஒரு ரோல் வேணும். இது வந்துட்டு ரோல்ஸா இன்னொரு ரோல் வேணும்னா சமீகன். சமீகனுக்கு பார்த்தீங்கன்னா அதே டேட் டேபிளில் நியூ ரோலில் பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவில் எனக்கு சமீகனுக்கு இந்த ஹாஸ்பிட்டலோட ஆக்சஸ் மட்டும் தான் இருக்குது. யூசஃப் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சேவ் கொடுத்துருவேன். இப்போ எனக்கு 2 ஆக்சஸ் என்னாச்சு இதுதான் ஆக்சஸ். 2 ஆக்சஸ் கிரியேட் ஆகிடுச்சா? க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நியூ ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா பூஜாக்கும் பார்க்க போகிறோம். பூஜாக்கு என்ன ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்கண்ணா. இப்போ பூஜாவோட ஆக்சஸ் மட்டும் தான் பூஜாவோட ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹூஸ்டானோட டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு பார்க்க முடியும். மற்ற யாரோட டேட்டாவும் அளவுக்கு ஆக்சஸ் கிடையாது. புரியல? பூஜாவில் மட்டும் தான் இந்த டேட்டா மட்டும் தான் காட்டுது. ஹூஸ்டானோட டேட்டா மட்டும் தான் இருக்குது. தெரியும் நம்மளுக்கு. ஸ்டாப் பேயிங் கொடுத்துருவோம். இது எப்படி இது வந்து நான் கொடுத்தாச்சா இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பண்ண தெரியுமா இது பண்ணதை பப்ளிஷ் பண்ணணும். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாம் பார்த்தோம்ல. இப்போ இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. இது வந்துட்டு எல்லாரும் வெளியில் இருக்கவங்க பார்க்கணும் என்ன பண்ணணும் பப்ளிஷ் கொடுத்துட்டு பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா இது கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். இதுக்கு வந்து சைன்இன் பண்ணணும். ஓகேவா? உங்கள்கிட்ட இருக்குல்ல லேப்டாப் இருக்குல்ல இப்போ மை ஒர்க் ஸ்பேஸ் இருக்கா இங்கே போயிட்டு செலக்ட் எனக்கு அது பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி காட்டும். மை ஒர்க் ஸ்பேஸ் செலக்ட் கொடுத்துட்டு பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ கேக் ஓப்பன் கொடுத்துறேன். இதில் பவர் பிஐ எங்கன்னா மை ஒர்க் ஸ்பேஸ் தானே பார்த்தோம். மை ஒர்க் ஸ்பேஸில் இப்போ பண்ணது ஹெல்த் கேர் செக்ரட்டரி தானே இன்னைக்கு பண்ணோம். ஓகேவா? இது பவர் பிஐயோட ரிப்போர்ட். இது கொடுத்தோன்னா எனக்கு காட்டுதான். இப்போ இதை வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு எனக்கு எல்லாருக்கும் அனுப்பணும் ஒரு லிங்க்காக அனுப்பணும். நான் என்ன பண்ணலாம்னா எம்பர்ட் ரிப்போர்ட்டில் போயிட்டு வெப்சைட் போர்ட்டல் இருக்கா இது கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் காப்பி. ஓகே இதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சேன்னா எனக்கு அந்த காப்பி ரிப்போர்ட் வரும். என்ன பண்ணணும் ஃபைலில் போயிட்டு எம்பர்ட் ரிப்போர்ட்டில் போயிட்டு வெப்சைட் போர்ட்டல் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைலோட ஆக்சஸ் எல்லாரும் பார்க்கலாம். அவங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் எப்படி இந்த பார்த்தீங்களா இதே மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. இந்த லிங்க் தான் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அவங்களால என்னென்ன பார்த்துக்க முடியும். இது பவர் பிஐ சர்வீஸ்லாம் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மை ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு இது வந்துட்டு பவர் பிஐயோட ரிப்போர்ட் சிமேட்டிக் மாடல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோன்றது இதில் நான் என்ன கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா இருக்க போகும். சிமேட்டிக் ரிப்போர்ட் வர இது வேறு. இப்போ என்ன பண்ணலாம்னா பூஜாக்கும் சமீகனுக்கும் என்ன பண்ணணும் மெயில் ஷேர் பண்ணணுமா பூஜாவோட மெயில் நான் ஷேர் பண்ணிட்டேன்னா ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ரோல் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரோல் கிரியேட் பண்ணேன்னா ஏதோ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட் ஷேர் பண்ணால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஷேர் பண்ணேன்னா உங்களுக்கு மெயில் ஐடி போட்டு ஆட் கொடுத்தேன்னா சேவ் கொடுத்தேன்னா ஷேர் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் பவர் பிஐ ரோல் லெவல் செக்யூரிட்டின்றது. இதில் பவர் பிஐ சர்வீஸ்னால் நம்ம நான் பப்ளிஷ் பண்ண தெரியுமா? இதுதான் பவர் பிஐ சர்வீஸ். ஓகே ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே
லேட்டாக இருக்காங்க இன்னொரு கிளாஸில். என்ன பண்ண போறீங்கன்னா